அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். கல்வி உளவியல் யூனிட் 10 பார்ட் 3 வீடியோ இன்னைக்கு உங்களுக்காக. இதுல 25 கேள்விகள் கொடுத்திருக்கோம். அந்த 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாகைச்சுடர் சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, நினைவு நிலை கற்பித்தல் பின் வருவனவற்றில் எதற்கு மிக குறைவாக பொருத்தமானது? விமர்சன சிந்தனை திறன்களை வளர்ப்பதற்கு. நினைவு நிலை கற்பித்தல் பின் வருவனவற்றில் எதற்கு மிக குறைவாக பொருத்தமானது? விமர்சன சிந்தனை திறன்களை வளர்ப்பதற்கு. The memory level of teaching is least suitable for developing critical thinking skills. இரண்டாவது கேள்வி, கற்பித்தல் வடிவமைப்பிற்கான ஒரு அமைப்பு அணுகுமுறை எதனுடன் தொடங்குகிறது? அமைப்பின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை வரையறுப்பது. கற்பித்தல் வடிவமைப்பிற்கான ஒரு அமைப்பு அணுகுமுறை எதனுடன் தொடங்குகிறது? அமைப்பின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை வரையறுப்பது. A systems approach in field design begins with defining the goals and objectives of the system. மூன்றாவது கேள்வி, திட்டமிடப்பட்ட கற்றலின் கொள்கைகள் தொடர்பான முரண்பட்ட ஒன்றை கண்டறியவும். ஆசிரியர் வழிநடத்தும் அறிவுறுத்தல். திட்டமிடப்பட்ட கற்றலின் கொள்கைகள் தொடர்பான முரண்பட்ட ஒன்றை கண்டறியவும் ஆசிரியர் வழிநடத்தும் அறிவுறுத்தல். Find the odd one out regarding the principles of programmed learning. Teacher-led instruction. நான்காவது கேள்வி, ஒரு மெய்நிகர் வகுப்பறையில் கற்றல் எதன் மூலம் நடைபெறுகிறது? காணொளி கலந்துரையாடல் மற்றும் இணையவழி தொடர்புகள். ஒரு மெய்நிகர் வகுப்பறையில் கற்றல் எதன் மூலம் நடைபெறுகிறது? காணொளி கலந்துரையாடல் மற்றும் இணையவழி தொடர்புகள். In a virtual classroom, learning takes place via video conferencing and online. ஐந்தாவது கேள்வி, அடி மாதிரியின் வடிவமைப்பு கட்டத்தில் பின் வருவன அனைத்தும் அடங்கும், ஆனால் ஒன்றை தவிர. கற்பவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்குதல். அடி மாதிரியின் வடிவமைப்பு கட்டத்தில் பின் வருவன அனைத்தும் அடங்கும், ஒன்றை தவிர கற்பவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்குதல். The design phase of the ADDIE model involves all of the following except delivering the instruction to learners. ஆறாவது கேள்வி, கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் தகவல் செயலாக்கம் மற்றும் பின்னூட்டம் என்ற கருத்து எந்த துறையிலிருந்து பெறப்பட்டது? சைபர்நெட்டிக்ஸ். கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் தகவல் செயலாக்கம் மற்றும் பின்னூட்டம் என்ற கருத்து எந்த துறையிலிருந்து பெறப்பட்டது? சைபர்நெட்டிக்ஸ். The concept of information processing and feedback in the teaching learning process is borrowed from which field? Cybernetics. ஏழாவது கேள்வி, ஸ்மார்ட் வகுப்பறைகளின் நன்மைகள் யாவை? மேம்படுத்தப்பட்ட மாணவர் ஈடுபாடு, மேம்பட்ட கூட்டுப்பணி, தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் வாய்ப்புகள். ஸ்மார்ட் வகுப்பறைகளின் நன்மைகள்: மேம்படுத்தப்பட்ட மாணவர் ஈடுபாடு, மேம்பட்ட கூட்டுப்பணி, தனி பயனாக்கப்பட்ட கற்றல் வாய்ப்புகள். Benefits of smart classrooms include improved student engagement, enhanced collaboration, personalized learning opportunities. எட்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் கலப்பு கற்றலை எது சிறப்பாக விவரிக்கிறது? நேருக்கு நேர் கற்பித்தல் மற்றும் இணைய வழி கற்றல் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு முறை. பின் வருவனவற்றில் கலப்பு கற்றலை எது சிறப்பாக விவரிக்கிறது? நேருக்கு நேர் கற்பித்தல் மற்றும் இணைய வழி கற்றல் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு முறை. Which of the following best describes blended learning? A method combining face-to-face instruction and online learning. ஒன்பதாவது கேள்வி, கலப்பு கற்றலின் பொதுவான கூறுகள் யாவை? ஆன்லைன் சுயவேக தொகுதிகள், ஊடாடும் குழுப்பணி, மெய்நிகர் ஆய்வக உருவாக்கப்படுதல். கலப்பு கற்றலின் பொதுவான கூறுகள் யாவை? ஆன்லைன் சுயவேக தொகுதிகள், ஊடாடும் குழுப்பணி, மெய்நிகர் ஆய்வக உருவகப்படுத்துதல்கள்.
Common elements of blended learning include online self-paced modules, interactive group work, virtual lab simulations. 10வது கேள்வி, பின் வருவனவற்றில் மூக்குகளை செயல்படுத்துவதில் உள்ள சாத்தியமான சவால்கள் எவை? அதிக இடைநிற்றல் விகிதங்கள், கற்றலை திறம்பட மதிப்பிடுவதில் உள்ள சிரமம், கற்பவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆதரவு இல்லாமை. பின் வருவனவற்றில் மூக்குகளை செயல்படுத்துவதில் உள்ள சாத்தியமான சவால்கள் எவை? அதிக இடைநிற்றல் விகிதங்கள், கற்றலை திறம்பட மதிப்பிடுவதில் உள்ள சிரமம், கற்பவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆதரவு இல்லாமை. Which of the following are potential challenges of implementing MOOCs? High dropout rates, difficulty in assessing learning effectively, lack of personalized support for learners. 11வது கேள்வி, நிகழ்நேர வாக்கெடுப்பு மற்றும் ஊடாடும் வினாடி வினாக்களை அனுமதிக்கும் ஒரு திறன்மிகு வகுப்பறை முதன்மையாக எதை மேம்படுத்துகிறது? மாணவர் மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம். நிகழ்நேர வாக்கெடுப்பு மற்றும் ஊடாடும் வினாடி வினாக்களை அனுமதிக்கும் ஒரு திறன்மிகு வகுப்பறை முதன்மையாக எதை மேம்படுத்துகிறது? மாணவர் மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம். A smart classroom that allows for real-time polling and interactive quizzes primarily enhances student assessment and feedback. 12வது கேள்வி, கலப்பு கற்றலின் முதன்மை நோக்கம் என்ன? இணையவழி கற்றல் மற்றும் நேருக்கு நேர் கற்பித்தல் ஆகியவற்றின் சிறந்த அம்சங்களை இணைப்பது. கலப்பு கற்றலின் முதன்மை நோக்கம் என்ன? இணையவழி கற்றல் மற்றும் நேருக்கு நேர் கற்பித்தல் ஆகியவற்றின் சிறப்பம்சங்களை இணைப்பது. The primary goal of blended learning is to combine the best of online learning and face-to-face instruction. 13வது கேள்வி, ஒரு VR ஹெட்செட்டை பயன்படுத்தி மனித சுற்றோட்ட மண்டலத்தின் மெய்நிகர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது எதற்கான ஒரு எடுத்துக்காட்டு? ஆழ்நிலை கற்றல். ஒரு VR ஹெட்செட்டை பயன்படுத்தி மனித சுற்றோட்ட மண்டலத்தின் மெய்நிகர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது எதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு? ஆழ்நிலை கற்றல். Using a VR headset to take a virtual tour of the human circulatory system is an example of immersive learning. 14வது கேள்வி, கூற்று கற்பித்தலின் பிரதிபலிப்பு நிலை மிகவும் மேம்பட்ட நிலையாகும். காரணம், இது கற்பவர்கள் தன்னாய்வு மற்றும் கருத்துக்களை விமர்சன ரீதியாக ஆராய்வதில் ஈடுபடுவதை அவசியமாக்குகிறது. சரியான விடை A மற்றும் R இரண்டும் உண்மை, மேலும் R என்பது Aவுக்கான சரியான விளக்கம். Assertion: the reflective level of teaching is the most advanced level. Reason: it requires learners to engage in introspection and critical examination of ideas. The correct answer is both A and R are true and R is the correct explanation of A. 15வது கேள்வி, நவீன கற்றல் சூழல்களுக்கு மிகவும் நேரியல் மற்றும் போதுமான நெகிழ்வுத்தன்மை இல்லாதது என எந்த அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரி அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறது? ADDIE மாதிரி. நவீன கற்றல் சூழல்களுக்கு மிகவும் நேரியல் மற்றும் போதுமான நெகிழ்வுத்தன்மை இல்லாதது என எந்த அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரி அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறது? ADDIE மாதிரி. Which instructional design model is often criticized for being too linear and not flexible enough for modern learning environments? ADDIE model. 16வது கேள்வி, திட்டமிடப்பட்ட கற்றலில் செயல்மிகு பதிலளித்தல் என்ற கொள்கை குறிப்பிடுவது எதை? ஆசிரியர் கற்பவரின் தேவைகளுக்கு ஏற்ப தீவிரமாக பதிலளிக்க வேண்டும். திட்டமிடப்பட்ட கற்றலில் செயல்மிகு பதிலளித்தல் என்ற கொள்கை குறிப்பிடுவது எதை? ஆசிரியர் கற்பவரின் தேவைகளுக்கு ஏற்ப தீவிரமாக பதிலளிக்க வேண்டும். The principle of active responding in programmed learning implies that the teacher must actively respond to the learner's needs. 17வது கேள்வி, கல்வியில் OER பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன? தரமான கல்வி பொருட்களுக்கான அணுகல் குறைதல். கல்வியில் OER பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன? தரமான கல்வி பொருட்களுக்கான அணுகல் குறைதல். A key benefit of using
OER in education is reduced access to quality learning materials. 18வது கேள்வி. ஒரு மெய்நிகர் வகுப்பறை என்பது ஒரு பாரம்பரிய வகுப்பறையை பின்பற்றும் ஒரு இணைய வழி கற்றல் சூழல். ஒரு மெய்நிகர் வகுப்பறை என்பது ஒரு பாரம்பரிய வகுப்பறையை பின்பற்றும் இணைய வழி கற்றல் சூழல். A virtual classroom is an online learning environment that mimics a traditional classroom. 19வது கேள்வி. தனிப்பயனாக்கப்பட்ட கற்றலுக்கு AI பின்வரும் எந்த வழிகளில் பங்களிக்க முடியும்? மேற்கூறிய அனைத்தும் மாணவர்களின் செயல்திறன் தரவுகளை பகுப்பாய்வு செய்து அவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிதல், தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் வளங்களை செயல்பாடுகளையும் பரிந்துரைத்தல், கற்பவரின் தேவைக்கு ஏற்ப கற்பித்தலின் வேகத்தையும் கடினத்தன்மையும் சரி செய்தல். AI can contribute to personalized learning by all of the above, analyzing student performance data to identify strengths and weaknesses, recommending customized learning resources and activities, adjusting the pace and difficulty of instruction to match the learner's needs. 20வது கேள்வி. ப்ளூமின் திருத்தப்பட்ட வகைப்பாட்டியலின்படி பயன்படுத்துதல் நிலையில் ஒரு மாணவர் செய்ய வேண்டியது என்ன? புதிய சூழ்நிலைகளில் தகவலை பயன்படுத்துதல். ப்ளூமின் திருத்தப்பட்ட வகைப்பாட்டியலின்படி பயன்படுத்துதல் நிலையில் ஒரு மாணவர் என்ன செய்ய வேண்டும்? புதிய சூழ்நிலைகளில் தகவலை பயன்படுத்துதல். At the applying level of Bloom's revised taxonomy, a student is expected to use information in new situations. 21வது கேள்வி. கற்பித்தல் வடிவமைப்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். தொழில்நுட்பம் வழிநடத்தும். கற்பித்தல் வடிவமைப்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். தொழில்நுட்பம் வழிநடத்தும் கற்பித்தல். Find the odd one out in the context of instructional design principles. Technology driven. 22வது கேள்வி. நேரியல் நிரலாக்கத்தை விட கிளை நிரலாக்கத்தின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அது கற்பவர்களிடையே உள்ள தனிப்பட்ட வேறுபாடுகளை பூர்த்தி செய்கிறது. நேரியல் நிரலாக்கத்தை விட கிளை நிரலாக்கத்தின் ஒரு முக்கிய நன்மை என்ன? கற்பவர்களிடையே உள்ள தனிப்பட்ட வேறுபாடுகளை பூர்த்தி செய்கிறது. A major advantage of branched programming over linear programming is that it caters to individual differences among learners. 23வது கேள்வி. பின் வருவனவற்றில் எவற்றை கற்றல் மேலாண்மை அமைப்புகளாக கருதலாம்? கூகுள் கிளாஸ் ரூம், கேன்வாஸ், பிளாக்போர்டு. பின் வருவனவற்றில் எவற்றை கற்றல் மேலாண்மை அமைப்புகளாக கருதலாம்? கூகுள் கிளாஸ் ரூம், கேன்வாஸ், பிளாக்போர்டு. Which of the following can be considered as learning management systems? Google Classroom, Canvas and Blackboard. 24வது கேள்வி. வகுப்பறை மேசையில் சூரிய மண்டலத்தை ஆய்வு செய்ய செயலிகளை பயன்படுத்துவது பின்வரும் எதற்கு ஒரு எடுத்துக்காட்டு? சூழல் சார்ந்த கற்றல். வகுப்பறை மேசையில் சூரிய மண்டலத்தை ஆய்வு செய்ய ஆக்மெண்டட் ரியாலிட்டி செயலிகளை பயன்படுத்துவது பின்வரும் எதற்கு ஒரு எடுத்துக்காட்டு? சூழல் சார்ந்த கற்றல். The use of augmented reality apps to explore the solar system on a classroom desk is an example of contextual learning. 25வது கேள்வி. CDAC போன்ற முயற்சிகளால் வழங்கப்படும் OLabs முதன்மையாக கீழ்கண்ட எந்த சவாலை சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்டன? பள்ளிகளில் போதுமான ஆய்வக வசதிகள் இல்லாதது. CDAC போன்ற முயற்சிகளால் வழங்கப்படும் OLabs முதன்மையாக கீழ்கண்ட எந்த சவாலை சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்டன? பள்ளிகளில் போதுமான ஆய்வக வசதிகள் இல்லாதது. OLabs provided by initiatives like CDOC are primarily aimed at overcoming the challenges of inadequate laboratory facilities in schools. இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் முடிவடையுது. தொடர்ந்து வாகைச்சூடரோடு இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.